Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல dry grapes உலர் திராட்சை வீட்லயே எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது நம்ம டெய்லி சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதை நம்ம வீட்லயே பண்ணும்போது ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும், ஹெல்தியானதும் கூட. வாங்க வீடியோக்குள்ள போலாம். grapesல அந்த காம்பெல்லாம் எடுத்து தனியா எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். இல்ல கொஞ்சமா தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கோங்க. உப்பு போட்டு கழுவும்போது அதில் வந்து உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகும். அதில் கொஞ்சம் கூட அழுக்கு இருக்கக்கூடாது. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறோம், அதனால கொஞ்சமும் அழுக்கு இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு வாட்டி தண்ணி சேர்த்து கழுவிக்கோங்க. அன்றைக்கி சீட்லெஸ் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் சீடுள்ள கிரேப்ஸ் கூட எடுத்துக்கலாம். கழுவி வச்சுக்கிற கிரேப்ஸை இட்லி தட்டில் மாற்றிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கிற கிரேப்ஸ் வச்சுக்கோங்க. மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 8 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. 8 நிமிஷம் ஆகிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. க்ரீன் கலரில் வேக வச்ச கிரேப்ஸ் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. தோல் எல்லாம் நல்லா சுருங்கி ரெடி ஆகிருக்கு. வேக வச்ச கிரேப்ஸ் இப்படி தனித்தனியாக பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பிளேட்டில் வச்சதுக்கப்புறமா நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நாள் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதை மாற்றி போட்டுக்கோங்க. அப்போ ரெண்டு பக்கமும் ஈவனாக நல்லா காஞ்சி கிடைக்கும். ரெண்டாவது நாள் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குது. நான் 3 நாள் காய வச்சு எடுத்துகிட்டு நல்லா சூப்பராக காஞ்சி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி காயும் போது தான் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போகாது. இதை நீங்கள் வெளியே ஸ்டோர் பண்ணனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியே வச்சாலும் ஒன்றும் கெட்டு போகாது, ஏன்னா நல்லா காஞ்சி தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.